ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிரார்த்தனை நேரத்தில் வசந்தி அப்படிங்கிற ஒரு சாய் சொந்தம் மலேசியாவிலேருந்து நமக்காக பிரார்த்தனைக்காக வந்தாங்க, நம்மளோட இணைஞ்சாங்க. அவங்களோட கஷ்டத்தை நம்ம இப்போ சொல்கிறேன், எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு கூட ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம், நீங்களும் அந்த பிரார்த்தனைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே தினம் தினம் சிரித்த முகத்தோடு சுற்றி வரக்கூடிய அந்த பெண்கள், அம்மா, மனைவி, மருமகள், அக்கா, இவங்க பல நேரம் தங்களுடைய வலியை யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. காலையில் எழுந்த உடனே கிச்சன், சாப்பாடு, குழந்தைங்க, கணவன், வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஆனால் இரவு எல்லாரும் தூங்கின பிறகு அவங்க மட்டும் கொயிட்டாக உட்காந்துக்கிட்டு அழுவாங்க. ஏன் அப்படின்னா, என்னை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அன்பு கொடுக்குற இதயம் கவனிக்கப்படாமல் போனால் தான் அதிகமாக உடஞ்சி போயிடும். ஆகையினால் பல வீடுகளில் பெண்கள் மிஷினை மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவங்க டயர்டாக இருக்கலாம், உடம்பு வலிக்கலாம், மனசு சோர்வாக இருக்கலாம், ஆனால் அவங்க தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா? அப்படின்னு மட்டும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கும், அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க ஏதோ சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரங்க மாதிரி. ஒரு நாள் அவங்க பேசாமல் இருந்தால் கூட என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு பாரத்தை சுமக்கிறாங்கன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தினமும் தலையை வாரி அதை நல்லா கட்டிக்கோங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது வெறும் பழக்கம் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுக்கான ஒரு வைப்ரேஷன் தான் அது. வீட்டுடைய மங்களகரமான சக்தியுடைய அந்த கனெக்ஷன் அது. குங்குமம், தீபம், சுத்தம், சுகாதாரம், இதெல்லாம் பெண்களுடைய மனநிலையும் அந்த எலிவேட் பண்ணும். மேலே புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். ஒரு பெண் சந்தோஷமாக சிரிக்கிற வீட்டில் குழந்தைகள் மனசு பாதுகாப்பாக வளரும், கணவனுக்கும் அமைதி அங்கே வரும், அந்த வீடு உயிரோட்டமாக இருக்கும். ஆகையினால இன்றைக்கு அமைதியாக அழக்கூடிய பெண்கள் நாளைக்கு மதிப்போடு சிரிக்கலாம். இன்றைக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிற இதயம் நாளைக்கு அன்பால் நிரம்பலாம். பாபா இருந்தால் போதும், அந்த ஓம் சாய்ராம் சொன்னால் போதும், நம்மளுடைய கண்ணீர் அமைதியாக துடைக்க ஆரம்பிச்சிடுவார் அப்பா. சரியா? அல்லாஹ் மாலிக்.